பெற்று என்றும் 2011 நாமதத்தை பெற்று இந்த இமாச்சலத்திலே வேலவன விநாயகர் வணங்கிக்க நந்தியவன் காவல் புரியும் போதல் அனைத்தும் போம் நமச்சிவாயம் என்று ஆர்வரிக்க ஏன் இடபாகத்திலே உமா பாதுகாக்கப்பட்டவன் நிலையாக வீட்டிருக்கேன். கல்லுக்குள்ளிருக்கும் தேர் முதல் கருவிலே வளரக்கூடிய சிசு வரை அனைத்து ஜீவ வேதராசிலைக்கும் படியலுக்கும் பரம்பொருளாக வாழ்ந்திருக்கிறேன். அப்பொழுது படியலப்பருக்கு உணவாக படியலந்த பிறகு ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பாரதவை சந்திப்பது வழக்கம் அல்லவா? கண்ணை பார்வதா அம்மன் இந்த பரமனிடம் அனைத்து ஜீவ வேதராசலைக்கு படியளந்து விட்டு வந்துவிட்டேன். அப்பொழுது ஏன் இரவாம் இருக்கக்கூடிய உமா பார்வதி பார்வதா என்று குரல் கொடுத்தால் மறை குரல் கொடுப்பார். இன்னும் குரல் கொடுக்கவில்லை. சரி, சற்று நேரம் அவளுக்காக காத்து கொண்டிருப்பார். கங்கை அணிந்தவாம் கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றான் துணை நீதான்
ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற சிவனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி ஓம் சிவாய சிவாய நம. இறைவா, உங்கள் பொறுப்பாக போற்றி சென்றாவுடைய கமலங்களுக்கு மல்லி முல்லை இருவாச்சி கோங்கு பாரதம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மலரை பறித்து ஆரமாக தொடுத்து உங்கள் இடது பாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதா சிறந்தாந்த வணக்கம் என வாழ்த்துங்கள். ஏன் இதயம் கடிந்தவளே, ஏன் இடபாகம் அமர்ந்தவளே, ஏன் குலத்திற்கே பெருமை சேர்க்க வந்தவளே, இந்த உலகம் உள்ளவரை உன்னுடைய புகழாகப்பட்டது ஓங்கி வளரணும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன். ஆமாம் பார்வதா, அன்று மணந்த செந்தாமர் பெருக்குடி முகமாகப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்துடன் காட்சியளிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? என் மனதில் சந்தேகம் தோன்றிவிட்டது. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறைக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த பரமன் இதுவாக இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கலைகளை சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் என்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துளைந்துவிடும். பார்வதா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அளிக்கிறேன். இறைவா, சந்தேகம் என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? தாங்கள் யார்? மும்மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேதராசலுக்கும் படியலைக்கும் தொழில். தாங்கள் படியளிக்கும் தொழிலில் தான் எனக்கு சந்தேகம். இறைவா, நான் படியளிக்கக்கூடிய தொழில் உனக்கு சந்தேகம்? ஆமா. நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விலகவில்லையே. இறைவா, என் மீது கோபம் வேண்டாம். கேட்கின்ற கேள்விக்கு பதிலளித்தால் போதும். இன்று தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் சரிவர படிகள். பார்வதா, நீ கேட்கும் கேள்வி சித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கு படியாத பிறகுதான் உன்னை உன்னை தேடி நாடி வெகு விரைவாக விரைந்து நான் ஓடி வந்து இன்று தினத்தில் தாங்கள் ஒரு ஜீவனுக்கு படி இழக்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். பார்வதா, கல்லுக்குள் இருக்கும் தேர் முதல் கருவிலே வளரக்கூடிய சிசு வரை அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கு படி அளந்தவன் இந்த பரமனாகும். படி இழக்கவில்லை என்று பார்வதா நான் உரைக்கிறேன். எதை சாட்சி வைத்து உரைக்கிறாய்? சாரதம் இல்லாத சங்கீதமும் சாட்சி இல்லாத வழக்கும் சபைச்சீடாது. சத்தியாமல் ஆபரம் இல்லாமல் உங்களுக்கு நான் வாக்கு வர மாட்டேன். என் இருக்கிற சிறிய தங்க பேழை இருக்கிறது. அந்த பேழைக்குள் ஒரு ஜீவனை நானே அழைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கும் ஜீவனுக்கு தாங்கள் படி இழக்கவில்லை என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். பார்வதா, விதியை வெல்ல விண்ணவரான முடியாது என்று உரைப்பார்கள். நீ என்ன விதிவிலக்காம்? ஒரு சிறிய தங்கை பேழைக்கு ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படியளந்த அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேழையை திறந்து பார். நான் படியளந்தேனா அழைக்கவில்லை என்று நீ அறிந்து கொள்வாய். படியளக்கவில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள். படியளந்தவன் பரவனாகும். பேழைக்குள் அடுத்த சக்தியாகும். திறந்து பார் அந்த பேழையை. பின்புத்தி என்று உரைப்பார்கள். அதை உணர்ந்து விட்டேன். இந்த பேழைக்குள் இருக்க ஜீவனுக்கு படி எழுந்திருக்கிறாய். என்ன மகிமை! இறைவா, உங்களை சோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் உங்களோடு விளையாடினேன். என் மீது கோபம் சோதனை செய்வது சோதனைக்குள்ளாக்குவது இந்த பரமனைக்கு கைவந்த கிளை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாய். இப்போதான் புரிந்துக்குள் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணைக்கு பெண் அடிமை என்பதை நீ கொண்டாட வேண்டும். இது ஒரு பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. படி அழைத்து விட்டேன் என்று ஆர்வமான வார்த்தை என்னிடத்தில் பேச வேண்டாம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்தே பொறுத்து அன்றுதான் பேசுகிறாயா? இந்த உலகத்தில் முதலாக தோன்றி உள்ளான். இந்த உலகத்தையே படைத்த உள்ளான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் அனைத்தும் சக்திமயமாகும். எப்படி சிவமயமாகும்? பார்வதா, முதலில் தோன்றினேன். இந்த உலகத்தை படைத்தென்று ஆழமாக உரைக்கிறாய். முதலில் தோன்றி மட்டும் போதுமா? இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமா? அனைத்து ஜீவ வேதராசியில் உயிர் பெற்று வாழ வேண்டுமானால் இந்த பரவன் பலியடைக்குவதில் அந்த ஜீவ வேதராசியில் எப்படி உயிர் பெற்று வாழும்? படி அளப்பவன் இந்த பரவன் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே படி அழைத்து விட்டால் போகாது.
சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுப்பது சக்தி அளவை. நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? சக்தியை கொடுப்பது நான் தானே. அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நானே உயர்ந்தவன். பார்வதா, சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாய். ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு 3 வேளை உணவை உட்கொள்ள வேண்டும். அப்படி உணவை உட்கொண்டால் தான் அந்த மனிதன் உடலில் சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை படியளப்பொன்றார் இந்த பரமனாகும். இந்த பரமன் படியளக்கக்கூடிய உணவு தான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை கிடைக்கிறது என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையானது பிறந்து வளர்ந்த பிறகு முதலாக வாய்ப்பிருந்த அம்மா என்று அழைக்கிறதா, அப்பா என்று அழைக்கிறதா? அந்த குழந்தையாகப்பட்டது அம்மா என்றுதான் அழைக்கும். அதை முன்வைத்து பார்த்தால் இந்த சக்தி நானே உயர்ந்தவன். உண்மைதான் பார்வதா. ஒரு பெண்ணா வரக்கூடிய குழந்தை அம்மை என்றுதான் அழைக்கிறது. இருந்த பொழுதிலும் ஒரு ஆண்மகன் வீரியம் செலுத்தாவிட்டால் உனக்கேதை குழந்தை அம்மை என்ற பட்டம் வீரியம் செலுத்துபவன் ஒரு ஆண் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே. அந்த பெண்மைக்கு தாய்மை கொடுப்பவள் ஆண்மனை நிமிர்ந்து விட்டாய். சிவனிலே அந்த சக்தி இல்லை. நீ இல்லை, பெண் இல்லை. மும்மூர்த்திக்கு மும்மூர்த்தினார் அந்த பட்டத்தை கொடுத்தவனா, சூலத்தை கொண்டவனா, சூலத்தை கொடுத்தவனா, நெற்றிக்கண்ணை படைத்தவனா, முக்கண்ணில் நெற்றிக்கண்ணை தியானமா கொடுத்தவனும் நான் தான். உன்னை படைத்தவன் நான் என்பதை மறக்க வேண்டாம். உண்மைதான் பரவதான். நெற்றிக்கண்ணை பேர்த்தலைக்கு தானமாக கொடுத்தேன் உரைக்கிறாய். ஏன் கொடுத்தாய்? எதற்காக கொடுத்தாய்? உன் காமத்தை திருமுறைக்காக உடல் நெற்றிக்கண்ணை பேர்த்தலைக்கு தானமாக கொடுத்தாய். நீ கொடுத்த நெற்றிக்கண்ணை கொண்டு உன்னையே சுட்டெடுத்து 3 மணி சம்பளாக்கி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று சொல்லக்கூடிய அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவி அப்படி என்றால் நாம் இருவரும் நிபந்தனை எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, நிபந்தனை. அன்று ஒரு நேரத்தில் திரையில் நடனமாடினாய். அது போன்று என் முன்பதாக தாங்கள் இப்போது நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள். ஆமா, இறைவா தலைவா வருகவே வருகவே. வெற்றி பெற்றுள்ள பரமன் இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணைக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். உணர்த்துகிற வரண்டி இமாச்சலத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்படி போட்டிலே தோல்வியடைந்து இமாச்சலத்தை விட்டு விலகி உலகத்து நோக்கி ஓடி கொண்டிருந்தாய். அப்படி ஓடும் பொழுது உனது பாதத்திற்குரிய தண்டை சலங்கப்பட்டது உடைந்து அது இருக்கும் 7 முத்துக்கள் 7 இடத்திலே சிதற விழுந்திருக்கிறது. உண்மைதான் பரதான். எப்போது இந்த பரமனை பகைத்து சென்றாயோ அந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ 7 அவதாரத்தை எடுக்க வேண்டும். முதல் முத்தகப்பட்டது முச்சந்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் விழுந்திருக்கிறது. ஆகினால் முதல் முத்து விழுந்த இடத்தில் முத்தூ, இரண்டாவது முத்து விழுந்த இடத்தில்
முதல் முத்துவிழுந்த முற்றத்து கிராமத்திலே நீ செல்லியாக அவதாரம் எடுத்து எப்போது இந்த பரவனையை பகைத்து சென்றாயும் உலகத்தில் ஒரு மாநிலனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு அவனிடத்தில் படாத துன்பத்தை துரத்து அனுபவிக்கும் கொடுத்தனடி சாபம்